வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டு பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரெடிட் கார்டா ஐயோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டு பற்றின சரியான புரிதல் நம்மள்ட்ட இல்லை. இந்த காலகட்டத்தில் ஈவன் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட வட்டி இல்லாமல் கடன் கேட்டோம் அப்படின்னா யாரும் தரமாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு பேங்க்ஸ் 50 நாள் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குது. இப்படிப்பட்ட அருமையான ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணிக்க தவறுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கரெக்டான ஆளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஆப் மூலமாக ட்ராக் பண்ணலாம், இல்லை நீங்கள் பேப்பரில் எழுதி கூட ட்ராக் பண்ணலாம். அது எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறீங்க, உங்களோட பட்ஜெட்டிங் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு சூட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமாக இஎம்ஐயில் பேமெண்ட் பண்ணுறது, அதாவது கேஜெட்ஸ் எல்லாமே என்னென்னலாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது, இல்லை கிளாத்ஸ் அதிகமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, அதெல்லாம் இஎம்ஐயில் பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு ஹேபிட் இருக்குது அப்படின்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் இருக்க கேஷ் ஃபுல்லாகவும் நான் என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்கு நான் செலவு பண்ணிக்குவேன் அப்படிங்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கையில் அந்த கிரெடிட் கார்டை தொட்டுறாதீங்க. அது அவ்வளோ ஆபத்தாக முடிஞ்சிடும். மேலே சொன்ன க்ரைட்டீரியா எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நான் நார்மலாக எப்படி பேமெண்ட் பண்ணுறேன், பட் என்னை விட பெட்டரான சில வேஸும் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸை அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். மந்த்லி ட்வைஸ் நான் பேமெண்ட் பண்ணுறேன். என்னோட டியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 7th, நான் 6th 19th அப்படின்னு நான் 2ஆக டிவைட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிரெடிட் கார்டு வச்சுட்டு நம்மளோட ஃபுல் 50 டேஸ் ஆஃப் கிரெடிட் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது அந்த 50 டேஸ் கிரெடிட் லிமிட்டில் நம்ம ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை டெட் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது தான் இதுக்கு பெட்டரான வே. இந்த ஐடியாஸை நானும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஐடியாஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், கிரெடிட் கார்டோட ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா 0% இஎம்ஐ கன்வர்ஷன். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேயே நமக்கு மெசேஜ் இல்லை கால்ஸ் வரும், உங்களோட பர்ச்சேஸை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. இந்த சர்வீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 0% தான். அந்த சார்ஜை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த சர்வீஸை அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு நம்மளோட சிவில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை கரெக்டான டியூ டேட்டில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிவில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணாது. பட் உங்களோட ஃபுல் யூசேஜ் கிரெடிட் லிமிட்டை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட சிவில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை நம்ம டியூ டேட் அப்போ நம்ம பேமெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் த டியூ டேட் நம்ம அட்லீஸ்ட் மினிமம் பேமெண்ட் கூட பண்ணலை அப்படின்னா அப்சல்யூட்லி இந்த நோ டைம் நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் டபுளாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கிரெடிட் கார்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட்டுக்கு இது ஒரு அமேசிங் டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ on another informative video. Until then, bye bye from Divakar. Thank you.